Hi students, 12th Physics Chapter 2. Chapter 2ல important 2 marks, 5 marks, 3 marks இது எல்லாமே அதாவது இயர் பேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் வீடியோ நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். அது போக வேறு என்ன கொஷின்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ஸ் 2 marks, 3 marks தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 2ல் 2 marks 2 marks கேட்டகரியில் செகண்ட் ரோமன் லெட்டர். Second one, define current density, give its units. Third one, distinguish between drift velocity and mobility. Eighth one, define temperature coefficient of resistivity. 15th one, state the principle of potentiometer. 17th one, state Joule's law of heating. 18th, what is Seebeck effect? 19. What is Thomson effect? ஸோ 2 marks கேட்டகரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டர் 2, 3, 8, 15, 17, 18 and 19. இது போக ஒரு கொஸ்டின், why nichrome is used as heating element in electrical appliances. 3 mark கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின், obtain the macroscopic form of Ohm's law from its microscopic form and discuss its limitation. Dear students, இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது. derive the expression for power P equal to VI in electrical circuit. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இயர் பேஸ் பண்ணி ஏற்கனவே வந்தக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது போக நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின். இதையும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படியே ஸ்மார்ட் ஒர்க்காக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.